ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கடலைப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். இது வந்து குறைஞ்சது ஒரு 2லேருந்து ஒரு 2.5 மணி நேரம் இது வந்து ஊறியிருக்கு. இதில் கொஞ்சமாக நான் வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்து அந்த பவுலில் வந்து நம்ம சேர்த்தலாம். அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணது, சின்னதாக கட் பண்ணது 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா தேவையான அளவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் நான் காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா கிட்டே எடுத்துருக்கிறேன். அடுத்து பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து இது மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு இதையும் கூட நான் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பூண்டு வந்து கொஞ்சம் அப்படி தட்டினாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இது மாதிரி அரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு வந்து ரொம்பவும் அரைப்பற்றக்கூடாது, இது மாதிரி 1-2 மட்டும் இருக்கணும். இப்போ இதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பார்த்திங்கன்னா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இந்த வடை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த வடை வந்து எனக்கு செய்யவே தெரியாது. இது வந்து ஒரு 3வது தடவை நான் வந்து செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எனக்கு சுத்தமாக அது வரவே இல்லை. அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து பண்ணும்போது எனக்கு வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் சூடாக்கியிருக்கேன். இப்போது சின்னதாக ஒரு உருண்டை வந்து நம்ம இதில் வந்து உருட்டிக்கலாம். இது மாதிரி சைஸில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு இது மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு கை வச்சு நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடணும். இது மாதிரி வந்ததும் நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம். இப்போது அடுத்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கை வச்சு நல்லா மேலே வந்து இப்படி அழுத்தி விட்டாலே போதும், நம்மளுக்கு அழகாக வந்துடும். இந்த பருப்பு வடை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலுமே கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது இது வந்து ஓரளவு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்த பிறகு தான் இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போது இதையும் நான் வந்து போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் மொத்தமாக வந்து காமிக்கிறேன். இப்போ நான் 2 கை வச்சு பண்ணும்போது எனக்கு மொபைலை வந்து கையில் வச்சுட்டு என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியலை. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இது நான் செஞ்சு காமிச்சேன் இல்லையா, அது வந்து அம்மா வந்து ஃபோன் பிடிச்சிருந்தாங்க, அதனால தான் என்னால் வந்து இது வந்து செய்ய முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட வடை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு, அதை வந்து எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளதையும் நல்லா திருப்பி போட்டுட்டு அது ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நான் வந்து எடுத்துட்றேன். அடுத்து நெக்ஸ்ட் பேட்சும் நான் வந்து போட்டுட்டேன். அது மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து உளுந்து வடை எப்படி பண்ணலாங்கிறத நான் வந்து போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கிறேன், மற்ற ரெசிபிஸும் நான் வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே போட்டு வந்து எடுத்துட்டேங்க. நம்மளோட டேஸ்டியான மசால் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சூடோடு இருக்கும்போது மட்டும்தான் கிறிஸ்பாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா ஆறின பிறகும் கூட ரொம்ப நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் நம்ம இதை வந்து செஞ்சோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை. அது மாதிரி இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா, அதாவது பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது வந்து நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம், அப்படியே எடுத்து சாப்பிடுவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.